அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். அதாவது உங்களுக்கு மெயினா இந்த இலக்கண பகுதியில நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. தியரி மட்டும் கிளியர் பண்ணி தரேலுமா அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு ஈக்கிறது மெயினா இப்ப 2025 பேச்சுக்கு குறுகிய காலகட்டம் தான் நீக்குது. உங்களுக்கு ஒரு 3 மந்த்தும் இல்ல. இப்ப நீங்க அதுக்குள்ள இலக்கண பகுதியில மெயினா நல்ல ஒரு கிளியர் எடுக்கணும். பொதுவா பார்த்தால் உங்களோட பேப்பர்ல இலக்கணத்துல பாருங்க, முதல் பகுதியில அந்த பகுதி 2ல 20 மார்க்ஸ் எம்சிக்யூக்கு வரும். அதே போல 8வது வினால 15 மார்க்ஸுக்கும் இலக்கணத்துல கேள்வி வரும். இப்ப நீங்க டோட்டல் 35 மார்க்ஸுக்கு இலக்கணத்துக்கு நீங்க ரெடி பண்ணணும். சோ அத நீங்க மைண்ட்ல வைக்கணும். இப்போ ஒவ்வொரு பகுதியும் நீங்க படிக்கிற டைமுக்கு அந்தந்த பகுதியில உங்களுக்கு எத்தனை மார்க்ஸுக்கு வருதுன்னு சொல்லி நீங்க கட்டாயம் பார்க்கணும். அது ஒரு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு கூடிய ஒரு மெத்தட்டா எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் எந்தெந்த பகுதியில இந்த கூடையா மார்க்ஸ் வருது. பொதுவாக இலக்கண பகுதி நீங்க கட்டாயம் படிக்கணும். அதே மாதிரி அடுத்ததா கம்பராமாயண செஷன் கட்டாயம் படிக்கணும். அடுத்தது சிறுகதை படிக்கணும். அப்படி அந்த மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்து அதுக்குள்ள மாதிரி ரெடி பண்ணீங்கன்னா இப்ப டபிள்யூ லெவல்ல ஈர்க்கக்கூடிய ஒருத்தருக்கும் சி எடுக்கலும். சோ நீங்க அப்படி அத இதாக்கி படிச்சீங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையில இலக்கணத்துக்குரிய இது ஃபர்ஸ்ட் கிளாஸா நாங்க இன்றைக்கு பார்ப்போம். இதுல மெயினா உங்களுக்கு இலக்கணத்துல என்னென்ன பகுதியை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுக்கொள்ளுது. அதாவது இப்ப இலக்கண பகுதி எடுத்தோம்னு சொன்னால் அதுல என்னென்ன யூனிட் இருக்குது. நாங்க எந்தெந்த யூனிட்ட படிச்சோம் என்றால் எங்களுக்கு ஃபுல்லா 20க்கு 20, அதே போல பின்னால 15 மார்க்ஸும் எடுக்கலும் என்று சொல்லி பார்த்தால், முதலாவதாக நாங்க இலக்கணத்துல என்னென்ன அதுல சிலபஸ் ஈக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப சிலபஸ் எழுதி கொண்டு ஓர்டரா இப்ப நிறைய பேரும் ஒன்று இதுல இருக்கிற விஷயங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க. பட் அவங்களுக்கு ஓர்டரா அதுல என்ன வருது, எது தியரி இருக்குது, என்ன சிலபஸ் அப்படின்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கும் இலக்கணத்துல. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த இலக்கணத்துல என்ன சிலபஸ், எதுல கேள்வி வருது என்றத நாங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த வகையில முதலாவதாக எழுத்தியல் என்ற ஹெடிங் இருக்குது. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு புக் இலக்கணத்துக்கு தியரிக்கன்னு ஒரு புக் ஈக்கணும். என்றால் இது முக்கியமாவே எப்படியுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடியதான் இந்த 35 மார்க்ஸும். இப்ப நாங்க இந்த 35 மார்க்ஸுக்கும் எப்படி ரெடி பண்ற, நாங்க எப்படி படிக்கிறேன்னு சொல்லி ஒரு மைக் மியூட் பண்ணுவீங்க எல்லாரும். மைக் மியூட் பண்ணாதவங்கள நான் ரிமூவ் பண்ணுவேன். ஓகே. இப்ப இதுல பார்த்தா முதலாவதாக நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஹெடிங்களை போட்டுக்கொள்ளணும். முதலாவது எழுத்தியல். எழுத்தியல். அடுத்தது பதவியல். எழுத்தியல், பதவியல். மூணாவது புணரியல். அடுத்ததா வேற்றுமை. 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 அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல். அடுத்தது பெயர் சொல். வினைச்சொல். அடுத்தது பெயர் சொல். அடுத்தது வாக்கியவியல். வாக்கியவியல். லாஸ்டா பொருளணி என்ற பகுதி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நாங்க இதத்தான் செய்யணும். இப்ப நான் எல்லாம் பொதுவாகவே நீங்க சொல்லுங்க மிஸ். என்னென்ன இது 3 மந்த்ஸும் இந்த கோர்ஸ் போயிடுது. தமிழ் இலக்கணம் போகுமா? இலக்கணம் தியரி தியரி கிளியர் பண்ணிட்டு அந்த 8 யூனிட் வைஸா பேப்பர் கிளாஸ் செய்வேன். ஒரு யூனிட்ல 90 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். அத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போவோம். இந்த 8 யூனிட்டுக்கும் உரிய பேப்பர் கிளாஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு தியரி முடிச்சிட்டு அதுக்குரிய பேப்பர் கிளாஸ் வேறையா போகும். கட்டணம் ஒன்றுதான், 2200 மட்டும்தான் நீங்க பே பண்ணணும். அவங்களுக்கு ஃபுல்லா அந்த பேப்பர் கிளாஸ்லயும் அதே மாதிரி இந்த தியரிலயும் ஜாயின் பண்ணிடு. இப்ப மிஸ் நீங்க எப்ப ஃபினிஷ் பண்ணுவீங்க ஃபுல்லா? இப்ப அதுக்கு பேப்பர் கிளாஸுக்கு முதே என்னது 3 மந்த்ஸ்க்கு முதே ஃபினிஷ் பண்ணிடுவீங்களா இல்லாட்டி? அது நான் கூடைய கிளாஸஸ் போட்டு பட்டா ஃபினிஷ் பண்ணிடுவேன்.
அப்படின்றால் ஒரு வீக்ல வந்து 5 கிளாஸஸ் போட்டேன்டால் சம்டைம் ஃபினிஷ் பண்ணிடலும். எப்படியோ குயிக்கா உங்களுக்கு முடிவிக்கத்தான் பார்ப்பேன். என்றால் மத்த நாட்கள்ல வந்து அந்த இந்த கிளாஸும் போட்டிக்கிறேன். 3 month ப்ராஜெக்ட் பேப்பர் கிளாஸ் ஒன்று வேறையா. அதுல மெயினா அதுலயும் தியரிட இந்த இலக்கணத்திட பேப்பர் கிளாஸும் செய்வேன். அதுல லாஸ்ட் டைமுக்கு. அதுக்கு இதை முடிப்பேன் நான். இந்த பகுதி எல்லாம் இலக்கணம் தியரி முடிச்சிட்டு இதுல பேப்பரும் ஒரு யூனிட் வைஸா செய்வேன். எழுத்தியல் பகுதியில பேப்பர் கிளாஸ், பதவியல்ல பேப்பர் கிளாஸ், புணரியல், வேற்றுமை, பேச்சொல் எல்லாத்திலையும் சேர்த்து பேப்பர் கிளாஸ் லாஸ்டா நடக்கும். இல்லைன்றால் ஒரு பகுதி முடிக்க அதுல பேப்பர் கிளாஸ் செய்யறதுக்கும் ஐடியா என்ற ஸ்டூடெண்ட்ஸ் செல்லத்துக்கு ஏத்த மாதிரி அதை கொண்டு போவேன். அப்படித்தான் நான் கம்பராமாயணம் எல்லாம் இப்ப செய்றீங்க தானே, அப்ப அது இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? கம்பராமாயணத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 கிளாஸ் முடிஞ்சு அது இந்த நைட் 10 மணி 6வது கிளாஸ் போகும். அதுவும் வந்து எத்தனாவது பாடல் மிஸ் போடுறீங்க? 15 பாடல் முடிஞ்சு. ஓகே. அது ஃபீஸ்? அது ஃபீஸ் வந்து 3 மந்த்துக்கும் சேர்த்து 3000 பே பண்ணணும். ஜாயின் பண்ணிடலாம். அதுல ஃபுல்லாவே பேப்பர் கிளாஸ் மாதிரி தான். நான் அதை தியரி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொஸ்டின் வித் ஆன்சர். எல்லா பாடலுக்கும் சந்தர்ப்பம், அணி, யாட சிறப்பு அப்படித்தான் அது போகுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற என்ன சரி டவுட் கேட்கிறவங்க கேட்கலாமா? இல்லைன்னா நான் லாஸ்ட்டுக்கு ஒரு டைம் தருவேன், அதுல பாப்போம். விலங்குல நீங்க பேசுறது விலங்குல பேசுறது கிளியர் இல்ல. என்ன ஹெட்டிங் ரிட்டர்ன் சொல்லவா? ஓகே, மைக் மியூட் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது முதலாவதாக வந்து எழுத்தியல். இப்ப நாங்க எழுத்தியல்ல என்னென்ன தியரிக்குதோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுல ஒரு பேப்பர் கிளாஸ். அதுல எல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் ஈக்கும். ஒரு 90, 89 அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் போட்டு அந்த பேப்பர் ஈக்கும். ஸோ அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை படிக்கிற டைம் எழுத்தியல் பகுதி ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்தது 2வது பதவியல். அப்ப அந்த பதவியல் யூனிட்லயும் எந்த வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அதுல போட்டிக்கிறேன். அந்த பேப்பரை வந்து இந்த இது ஒளிஞ்சி அந்த பேப்பரை வந்து செஞ்சு பாக்குற டைம் அதுவும் ஃபுல் கிளியர் ஆகும். 2வது யூனிட் பதவியல். அதோட தியரி முடிச்சிட்டு அந்த பகுதியில பேப்பர் கிளாஸ். 3வது வந்து புணரியல். அடுத்தது வந்து வேற்றுமை. மெயினான பகுதி வேற்றுமை. பதவியலும் தான். பதவியல் அதே மாதிரி வேற்றுமை. இது ஃபுல் எல்லா யூனிட்ஸும் மெயினா வரக்கூடியது, எப்படியுமே வரக்கூடியதான ஹெட்டிங்ஸ் தான். ஸோ இந்த 8 ஹெட்டிங்ஸ்லயும் தியரிய வந்து நாங்க நல்லா கிளியர் பண்ணி இதில் இருக்கிற பேப்பர் செஞ்சால் வேண்டிய மட்டும் போதும். ஃபுல்லா எல்லாருக்கும் 20 மார்க்ஸ் எடுக்கலும். ஓகே, அந்த இந்த தியரி முடிச்சிட்டு ஒரு யூனிட் முடிச்சிட்டு அதோட பேப்பர் கிளாஸ் செஞ்சுட்டு மத்த யூனிட் போவோம். ஓகே, அடுத்தது வந்து போடுங்க 4வது வேற்றுமை. 5வது வந்து வினைச்சொல். 5வது வினைச்சொல். 6வது பெயர்ச்சொல். ஓகே, அடுத்தது போடுங்க வாக்கியவியல். அடுத்தது லாஸ்ட் ஹெடிங். சொற்றொடரியல், அடைமொழி,
இது ஃபுல்லா இலக்கண தியரி கிளாஸ். தியரி வந்து செய்ததோட அங்கள பேப்பர் கிளாஸும் சொல்லி நிறைய பேர் கேட்டதால எழுத்தியல் பகுதி முடிச்சோம்னால் ஃபுல்லா தியரி வந்து முடிச்சோம்னால் அதிட பேப்பர் கிளாஸ் செய்வேன். அதே மாதிரி அந்த பேப்பர் கிளாஸ் 2 நாள் தான் நடக்கும். அந்த பேப்பர் வந்து ஃபுல்லா 2 நாள் எக்ஸ்பிளைன் பண்ணதோட அது முடியும். அடுத்ததா பதவியல், அடுத்தது புணரியல், அடுத்தது வேற்றுமை, அடுத்ததா வந்து வினைச்சொல், அடுத்தது பெயர் சொல், அடுத்தது வாக்கியவியல், லாஸ்ட் ஹெடிங் வந்து சொற்றொடரியல், அடைமொழி, உரிச்சொல். சொற்றொடரியல், அடைமொழி, உரிச்சொல் இவ்வளவுதான் யூனிட். இதுக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வி வரும். ஓகே, அப்ப நான் முதலாவதாக வந்து இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த எழுத்தியல் என்ற பகுதியில பார்ப்போம். எழுத்தியல் இதுல வந்து மெயினா எழுத்துக்கள் எழுத்துக்கள் என்ற பகுதியில வந்து முதல் எழுத்துக்கள் எத்தனை, சார்பு எழுத்துக்கள் எத்தனைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, முதல் எழுத்துக்கள் எத்தனை வரும்? முதல் எழுத்துக்கள் 30 வரும். அந்த முதல் எழுத்துக்கள் 30 தான் உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. உயிரெழுத்துக்கள் 12ஐயும் மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் சேர்த்தாதான் இந்த முதல் எழுத்துக்கள் 30 வரும். அடுத்ததா வந்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள்ல வந்து மெயினா இந்த 10ஐயும் பார்ப்போம். அதாவது உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சோ இது ஒவ்வொன்றாவும் டீப்பா பார்க்கணும். அதாவது உயிர்மெயில என்ன வருது, எத்தனை இருக்குது, அதே மாதிரி ஆயுத எழுத்து என்றால் என்ன, அதில் என்ன வருது, அதற்குரிய மாத்திரை என்ன, அதே மாதிரி உயிரிழப்படை என்றால் என்ன, அதோட மாத்திரை என்ன, அதே போல ஒற்றெழப்படை, அந்த பத்தி ஒவ்வொன்றா டீப்பா பார்ப்போம். அடுத்ததா வந்து இந்த முதல் எழுத்துக்கள் 30ஐயும் வந்து நாங்க 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று உயிரெழுத்து, அடுத்தது மெய் எழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கள்ல வந்து மொத்தம் 12 இருக்குது. அந்த 12ஐயும் தான் 2ஆ பிரிக்கிற குறில் எழுத்து, நெடில் எழுத்துன்னு சொல்லி. குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? குறில் எழுத்து குறில் 5, நெடில் 7. குறில் எழுத்துகள் 5ம் நெடில் எழுத்துகள் 7ம் காணப்படுது. ஓகே, குறில் எழுத்துகள் 5ம் என்ன? ஓகே, அதே மாதிரி நெடில் எழுத்துகள் அங்கல நீண்டு வரக்கூடியதாக வரும். இ அப்படி வரக்கூடியதுகள். ஓகே, அடுத்ததா வந்து மெய் எழுத்துகள் 18. அதுலதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். அதாவது கஷட, தஃபர வல்லினம், கணன, நமன மெல்லினம், யரள, வளல இடையினம். இது எல்லாரும் பொதுவாக தெரிஞ்ச பகுதி தான். நீங்க எல்லாரும் சின்னதுல படிச்சீங்க. பட் இதுதான் எங்கட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எழுத்துக்கள் என்ற பகுதியில இந்த பகுதியை வந்து நாங்க ஃபர்ஸ்டோட தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்ததாதான் இந்த முதல் எழுத்துக்கள் என்று சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ் மொழிக்கு வந்து அடிப்படையான எழுத்துக்களாக உயிரெழுத்துகள் 12ம் மெய்யெழுத்துகள் 18ம் உள்ளன. இந்த உயிரெழுத்துகள் 12ஐயும் மெய்யெழுத்துகள் 18ஐயும் தான் சொல்றேன் என்னண்டு முதல் எழுத்துக்கள் சொல்லி. ஓகே, இப்ப எல்லாரும் எழுதுங்க. ஃபர்ஸ்டுக்கு எழுத்தியல் ஹெடிங் போட்டுட்டு எழுத்துக்கள் போட்டு 2ஆ பிரிங்க. எழுத்துக்கள் போட்டு அதை 2ஆ பிரிங்க. அதுல முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்ல 30, முதல் எழுத்துக்கள்ல 30, சார்பு எழுத்துக்கள்ல வந்து 10. எழுத்துக்கள் போட்டு எழுத்துக்களை 2ஆ பிரிங்க. பிரிச்சு அதுல முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துகள் 30, சார்பு எழுத்துகள் 10. முதல் எழுத்துகள் 30 இன்னும் 2ஆ பிரிங்க. அதுல உயிரெழுத்துகள் 12ம் மெய்யெழுத்துகள் 18ம் இருக்குது.
மெயினா சிஆர்ல எழுதுங்க எல்லாரும். என்றால் பெருசா இப்படி ஒரே இதா அடிச்சிட்டானா உங்களுக்கு கிளியரா விளங்கும். முதல் எழுத்துகள் 30, சார்பெழுத்துகள் 10. ஓகே, இப்ப சார்பெழுத்துகள் 10ஐயும் அதுக்கு கீழால் எழுதணும். அதே மாதிரி முதல் எழுத்துகள் 30 ரெண்டா பிரிக்கிற உயிரெழுத்துக்கள், அடுத்தது மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை வந்து 12ஐயும் ரெண்டா பிரிக்கிற, அடுத்ததா உயிரெழுத்துகள் 12ஐயும் ரெண்டா பிரிக்கிற குறில் 5 நெடில் 7. உயிரெழுத்துகள் 12 இன்னும் ரெண்டா பிரிக்கிற குறில் 5 நெடில் 7. உயிரெழுத்துகள் 12 ரெண்டா பிரிக்கிற குறில் 5 நெடில் 7. குறில் 5 நெடில் 7. அடுத்ததா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் வந்து 18 இது. சோ அந்த மெய் எழுத்துக்கள் 18 மூணா பிரிக்கணும். மெய் எழுத்துகள் 18 இது, அத மூணா பிரிக்கணும். இப்படி பிரிச்சால் வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகே, வல்லினத்துல வந்து என்ன இக், இச், இட், இட், இப், இட் வரும். லேசா பாடமாக்குறேன்டால் கஷட தப்பர என்று பாடம் வச்சால் ஓகே. அதுல வந்து இத வைங்க. இக், இச், இட், இப், இப், இட் வல்லினம். மெல்லினம் கஞன நமன. மெல்லினத்துல எழுதுங்க கஞன நமன. இது சின்னதுல எல்லாரும் படிச்சதுதான். ஓகே, அடுத்தது இடையினம் யரல வளல. இடையினத்துல எழுதுங்க யரல வளல. இடையினத்துல எழுதுங்க யரல வளல. யரல வளல. ஓகே, அப்ப என்ன எழுத்துக்கள்? எழுத்துக்களை ரெண்டா பிரிக்கிற முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை ரெண்டா பிரிக்கிற உயிரெழுத்துகள் மெய் எழுத்துக்கள். அதே மாதிரி உயிரெழுத்துகளை ரெண்டா பிரிக்கிற குறில் எழுத்துகள் நெடில் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை மூணா பிரிக்கிற வல்லினம், மெல்லினம், இடையினம். அதுல வந்து குறில் 5 இருக்குது, நெடில் 7 இருக்குது. அதே போல குறில் எழுத்துக்கள்ல வந்து அ, இ, உ, ஒ எழுதுங்க. அடுத்தது நெடில் எழுத்துக்கள்ல வந்து அடுத்த சொற்கள் எழுதினால் ஓகே எழுது. அடுத்தது மெய் எழுத்துகள் 18. அதுல வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6 இருக்குது. வல்லினம் கஷட தஃபர வல்லினம், கஞன நமன மெல்லினம், யரல வளல இடையினம். யரல வளல இடையினம். ஓகே, அடுத்ததா நாங்க பார்த்தோம் எழுத்துக்களை ரெண்டா பிரிச்சு நாங்க முதல் எழுத்துகளோட வகையத்தான் இப்ப ஃபுல்லா எழுதிட்டு போனோம். அங்கல சார்பெழுத்துகள் அந்த எழுதினத்துக்கு கீழே 10ன்னு போட்டோம். ஓகே, இப்ப அந்த சார்பெழுத்துகள் 10ம் என்னன்னு ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதிட்டு போங்க. சார்பெழுத்துகள் 10 என்று போட்டோம், அந்த 10ம் என்னன்னு எழுதிட்டு போங்க. முதலாவது உயிர்மெய். சார்பெழுத்துக்கள் 10ல முதலாவது உயிர்மெய். முதலாவது உயிர்மெய். அடுத்தது வந்து ஆயுதம். உயிர்மெய். அடுத்தது வந்து ஆயுதம். அடுத்தது உயிரிழ பெடை. உயிரிழ பெடை. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழ பெடை. அடுத்தது போடுங்க ஒற்றளபடை. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்பெடை, ஒற்றளபெடை. குற்றியலுகரம், குற்றியலிகரம், குற்றியலுகரம், குற்றியலிகரம்.
குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். அடுத்தது ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது 10 தான் சார்பெழுத்துக்கள்ல வரும். உயிர்மை, ஆயுதம், உயிரலப்பெடை, ஒற்றலப்பெடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகே, அடுத்ததா நாங்க இந்த ஒவ்வொரு பகுதியும் பாக்குற டைமுக்கு, அதாவது சிறு குறிப்புக்கு எது வரும் என்றதை நான் இந்த டைம்ல ஒவ்வொரு டைம்லயும் சொல்லிட்டு போவேன். அந்த டைமுக்கு எல்லாரும் அதை மார்க் பண்ணி வைக்கணும். அதுல ஒன்றுதான் சிறு குறிப்புக்கு வரும். மெயினா சிறு குறிப்புக்கு வரக்கூடிய கேள்வி எந்த பகுதியில வருது என்றால் இந்த 8 யூனிட்ஸ்லயும் மெயினாவே அதாவது போன முறையும் எதிர்பார்த்ததுதான் அந்த முறை வந்துச்சு. அதாவது இந்த வினைச்சொல் என்ற பகுதியில சிறு குறிப்புக்கு பொதுவா வர வினைச்சொல் என்ற பகுதியில பொதுவா சிறு குறிப்புக்கு வருது. அதே போல இந்த பதவியல் என்ற பகுதியில சிறு குறிப்புக்கு பொதுவா வருது. அதே மாதிரி அடுத்ததா இந்த புணரியல் என்ற பகுதியில சிறு குறிப்புக்கு பொதுவா வருது. அந்த டைம்ல நான் மெயினா இந்த கேள்வி வரும், இது வரும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்க மார்க் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஓகே, அதுல ஒன்றுதான் இந்த சிறு குறிப்புக்கு வரும். அடுத்ததா நாங்க இந்த பகுதியில நல்லா கூட ஸ்கோர் பண்ணால் ஒரே மெத்தட் என்னென்றால், நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்ப நான் தந்த இந்த 8 யூனிட்ஸ்லயே ஃபர்ஸ்ட்டுக்கு தியரிய நல்லா கிளியர் பண்ணுங்க. தியரி கிளியர் இல்லாட்டி நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி தருவேன். அந்த டைம் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தியரி பகுதி ஃபுல் கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் தியரிய நல்லா கிளியரா விளங்கணும். விளங்கிட்டு அதுக்கு அடுத்ததா ஒவ்வொரு யூனிட் வைஸா பேப்பர் இருக்குது என்கிட்ட. எல்லா யூனிட்டுக்கும் பேப்பர் இருக்குது. நீங்க வேற பேப்பரை செய்யறதை விட இந்த பேப்பர் இந்த யூனிட் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தரக்கூடிய பேப்பர்ல மெயினா டீப்பா கொஸ்டின்ஸ் எடுத்திக்கிறேன். ஒவ்வொரு யூனிட் வைஸா ஒரு யூனிட்ல மட்டும் 90 கொஸ்டின்ஸ் அப்படி எடுத்திக்கிறேன். சோ அதனால அந்த பேப்பரை நீங்க அந்த யூனிட் முடிஞ்சது அந்த பேப்பரை செஞ்சு அதுக்குன்னு நான் டைம் தருவேன். இப்ப இந்த இதுல செஞ்சீங்கன்னா இப்ப நாங்க மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ் வைக்கிறேன். இப்ப ஃப்ரைடேக்கு உள்ள அந்த தியரி முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு 2 நாள் அப்ப அந்த 2 நாளிலேயும் நீங்க அந்த பகுதியை கிளியர் பண்ணிட்டு அதுல ஒரு பேப்பர் தருவேன். இப்ப அந்த பேப்பரை நீங்க படிச்சுட்டு அந்த டைமுக்குள்ள நான் ஒரு டைம் தருவேன். ஈவினிங் 4 மணிக்கு மாதிரி பேப்பர் போட்டால் அந்த டைமுக்கு நீங்க கிளியர் பண்ணி கொண்டு அந்த 4 மணியிலிருந்து எவ்வளவு டைம் எடுக்கணுமோ இப்ப 90 கொஸ்டின்ஸ் வச்சால் அதுக்கு நீங்க எடுக்கணும். இப்போ பொதுவா அவங்களோட ஏஎல் பேப்பர்ல உங்களுக்கு வரப்போறது 20 MCQ. அப்ப அந்த 20 MCQக்கும் நீங்க 15 நிமிஷம் தான் எடுக்கணும். 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு செய்யலுமா இருக்கணும் அந்த MCQ கொஸ்டின்ஸ். அப்ப நீங்க பார்க்கணும் இப்ப நான் தர போறதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்ப அதுக்குள்ள மாதிரி நீங்க டைமை வச்சு அதுக்குள்ள பேப்பரை செஞ்சு எனக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கு பின்னால அதுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு எத்தனை வருதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலும். அதே மாதிரி அதை எக்ஸ்பிளைன் கிளாஸ்ல அதுக்கு உங்களுக்கு அவங்களோட என்னென்ன பிழை என்ன சரி வருது என்ன உங்களுக்கு மார்க்ஸ் பார்த்து உங்களுக்கே கணிப்பிடலும். ஒவ்வொரு யூனிட்லயும் நீங்க உங்களை நீங்க கணிப்பிடுற டைம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு திருப்தி வரும். எனக்கு இந்த பகுதி 7 ஆகுது, இந்த பகுதியில எனக்கு எடுக்கலும் மார்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கே ஒரு திருப்தி வரும். அந்த ஒரு யூனிட் வைஸா இப்ப தியரிய நல்லா கிளியர் பண்ணிட்டு பேப்பர் செய்யுது. அப்ப அந்த பேப்பர் செய்யற டைமுக்கு தியரியில படிக்காத விஷயங்களும் பேப்பர்ல இருந்தா நான் அதை எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப அதுல இந்த எழுத்தியல் பகுதியில நிறைய இருக்குது. இப்ப இதுல தியரியில தராத விஷயங்கள் பேப்பர் கிளாஸ்ல நிறைய தருவேன். நான் தியரி பகுதியில தராதது
பேப்பர்ல வந்து சம்டைம் வேற வேற மாதிரியான கொஸ்டின்ஸ் வரையலும். அப்ப அப்படியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் அதுல போட்டிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாதிரியான கொஸ்டின்ஸ் அதுல போட்டிக்கிறேன். அப்ப அந்த பேப்பரை வந்து நீங்க செய்யற டைம் அதெல்லாம் கிளியரா ஆகுமப்படுத்தல. அப்ப அதுல வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததா 2வது யூனிட் பதவியல் யூனிட். அப்ப அதை வந்து படிச்சுட்டு அதுல பேப்பர் கிளாஸ் செஞ்சால் அந்த யூனிட்ஸ் ஓகே. அதுக்கு பிறகு லாஸ்ட் ஸ்டெப்பா என்ன செய்யணும்னால், இப்ப நீங்க எல்லாம் 8 யூனிட்டும் உங்களுக்கு கிளியர் தானே. அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர் எடுத்து பாஸ் பேப்பர்ல வந்து மெயினா பழைய சிலபஸ் டைம் இலக்கணம். இப்ப நீங்க வந்து பாஸ் பேப்பர் எடுத்து அதாவது 2011 இருந்து எடுத்திருந்தாலும் ஓகே தான். எடுத்து பாஸ் பேப்பர்ல இருக்கிற இலக்கணத்தை மட்டும் செஞ்சு பாக்கு. உங்களுக்கே நீங்களே பார்ப்பீங்க எனக்கு இதுல எல்லாம் சரி வருது அப்படின்னு நீங்களே அதுல பார்த்து உங்களுக்கே ஒரு திருப்தி ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க எல்லாரும். இன்ஷா அல்லாஹ் அதுதான் மார்க்ஸ். இப்ப அதை விட்டுட்டு வேற வேற பேப்பர்ஸை தேடி அதுக்கு பிறகு அதுவும் ஓகே தான். ஆனா அதுல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை என்றால் எல்லா யூனிட்டும் எனக்கு கவரா வேற என்ன யூனிட்ல வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. அதால சொல்றேன் இந்த 8 யூனிட் டைம் வந்து நீங்க படிச்சு கிளியர் பண்ணிட்டு அந்த 8 யூனிட் பகுதியிலேயும் வந்து நான் தரக்கூடிய பேப்பரையும் அதே டைம்ல கிளாஸ் செஞ்சு அந்த எக்ஸ்பிளைன் கிளாஸ்லயும் அப்படி ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் அப்படி அந்த பகுதியில பேப்பரும் செய்யற அதுக்கு பிறகு பாஸ் பேப்பரை எடுத்து செஞ்சீங்கன்னா ஃபுல் கிளியர் ஆகும். அதுக்கு அடுத்ததான் நான் அந்த 3 month ப்ராஜெக்ட்ல லாஸ்ட் டைமுக்கு அதாவது இந்த 8வது வினா நிறைய செய்வேன். 3 month ப்ராஜெக்ட் ஒன்று போது அது மந்த் ஃபீஸ் 1500 எடுக்கிறேன். அந்த 3 month ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணினால் அதுல லாஸ்ட் டைமுக்கு அந்த இலக்கண பகுதியிட 8வது வினா பயிற்சி மட்டும் செய்வேன். நிறைய 8வது வினா பயிற்சி செய்வேன். அந்த டைம் அந்த 8வது வினா கிளியர் பண்ணி கொள்ளலும். அதே மாதிரி இந்த எம்சிக்கு அந்த பாஸ் பேப்பர்ல வரக்கூடியதெல்லாம் அதுல அவங்களுக்கு செய்வேன். இப்ப அந்த டைம்ல அதுவும் கிளியர் ஆகும். ஓகே, அடுத்ததா எழுதுங்க எல்லாரும். முதல் எழுத்துக்கள் போட்டு என்ன சரி டவுட் அப்படிங்கிறவங்களுக்கு கேட்கலும். உங்களுக்கு படிக்கிற மெத்தட் என்ன சரி தேவை என்றால் அதையும் கேட்கலாம். டைம் டேபிள் போடுற மெத்தட் அதெல்லாம் நான் இந்த பிரைவேட் கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். பட் இப்ப ஜாயின் பண்ணவங்க இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அடுத்ததா போடுங்க முதல் எழுத்துக்கள் போட்டு எழுது. முதல் எழுத்துக்கள் என்று போட்டு அதில் எழுதுங்க. தமிழ் மொழிக்கு அடிப்படையான எழுத்துக்களாக கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்றேன்டால் இன்றைக்கு ஸ்டார்ட். சோ நாளைக்கு 2வது கிளாஸ் போ. தியரி கிளாஸ் நாளைக்கு 2வது கிளாஸ் போவோம். இலக்கணத்திட தியரி கிளாஸ் நாளைக்கு 2வது கிளாஸ். அதே மாதிரி கம்பராமாயண செஷன் கிளாஸ்ட இன்றைக்கு 6வது கிளாஸ் நைட் 10 மணிக்கு நடக்குது. அதே மாதிரி 3 month ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து இப்ப 12 ஒரு வீக்ல 6 கிளாஸ் போட்டேன். மத்த வீக்ல 5 கிளாஸ் போட்டேன். அது வந்து 11 கிளாஸ் முடிஞ்சு 3 month ப்ராஜெக்ட் 12வது கிளாஸ் இந்த ஃப்ரைடே நடக்கும். அதுல சிறுகதை ஒன்றுதான் பார்ப்பேன். முதல் எழுத்துக்கள் போட்டு எழுதுங்க. தமிழ் மொழிக்கு அடிப்படையான எழுத்துக்களாக தமிழ் மொழிக்கு அடிப்படையான எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 உள்ளன. இவை முதல் எழுத்துக்கள் எனப்படும். அடுத்தது வந்து என்னென்றால் இப்ப நிறைய பேரும் இந்த S லெவல்ல W லெவல் அப்படி இருக்கிறவங்க ஈப்பீங்க. அப்படியானவங்க இருந்தால் கேளுங்க என்கிட்ட பிரைவேட்டா மெசேஜ் போட்டு கேளுங்க என்ன செய்யணும், எப்படி என்ன மெத்தட்ல படிக்கணும், அதே மாதிரி இந்த டைம்குள்ள படிக்கிற மெத்தட் என்ன, டைம் டேபிள் இந்த விஷயங்கள் இருந்தால் கேளுங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பா செய்வேன் நான். அதுக்குள்ள வழிகள் வந்து செஞ்சு தருவேன். நான் கிளாஸுக்கு ஆல்ரெடி இந்த ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த மெத்தட் உங்களுக்கு சொல்லி தருவேன். என்று அப்படி இருந்தால் கேட்கலாம் எல்லாருக்கும். அடுத்தது இப்படி ஃபினான்சியல் ப்ராப்ளம் உள்ளவங்க இருப்பீங்க, அவங்களுக்கும் கேட்கலாம். அதுக்குள்ள வழிகள் வந்து நான் செஞ்சு தருவேன். தமிழ் மொழிக்கு அடிப்படையான எழுத்துக்களாக உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 உள்ளன.
இவை முதல் எழுத்துக்கள் எனப்படும். ஓகே, அடுத்ததா ஹெடிங் போடுங்க. சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அதாவது சார்பெழுத்துக்கள் என்று சொன்னால் இந்த முதல் எழுத்துக்கள் தவிர்ந்த உயிர்மெய் எழுத்துகளும் ஆயுத எழுத்தும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த மாத்திரையிலிருந்து நீண்டு குறுகி ஒலிக்குமாயின் அதுதான் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றேன். அதாவது என்னென்றால் இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை அளவு இருக்குது. அதாவது உதாரணமா சொன்னால் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். அதாவது என்னென்றால் இந்த ஆயுத எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன தெரிஞ்சவங்க? அரை. எஸ், குட், அரை மாத்திரை. அப்ப உயிரிழப்படைக்குரிய மாத்திரை 2. இல்ல 3 மாத்திரை இருக்குது. 3 உயிரிழப்படைக்கு 3 மாத்திரை இருக்குது. அதே போல ஒற்றளப்படைக்கு எத்தனை மாத்திரை இருக்குது? 2 ஒன்று தான் நீங்க ஒற்றளப்படைக்கு ஒரு மாத்திரை. குற்றியலுகரத்துக்கு அரை மாத்திரை. எஸ், அரை மாத்திரை. அந்த அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்குது. சோ அத நாங்க தெரிஞ்சிருக்கோம். அப்ப இந்த முதல் எழுத்துக்களை வரக்கூடியதான் எது 30 இருக்குது. என்னென்ன? உயிரெழுத்தம் எது முதல் எழுத்துல வரக்கூடியது? உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். அது ரெண்டும் சேர்ந்துதான் 30 வருது. ஓகே, அப்ப அந்த முதல் எழுத்து தவிர்ந்த அகல வரக்கூடிய அந்த மெய் எழுத்தும் உயிரும் மெய்யும் சேர்ந்தா வரக்கூடிய உயிர்மெய் எழுத்து. சோ அந்த உயிர்மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஈக்கக்கூடிய அந்த மாத்திரையிலிருந்து கொஞ்சம் குறையுது இல்லைன்னால் கொஞ்சம் கூடுது அப்படி நீண்டு குறுகி ஒலிக்குமாயின் அதைத்தான் சொல்றேன் சார்பெழுத்துக்கள்னு சொல்லி. சோ நன்னூலார் இந்த சார்பெழுத்துகள் எத்தனை என்றால் அவங்க 10 என்று சொல்லிக்காங்க. ஓகே, அப்ப அந்த விளக்கத்தை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்டுக்கு சார்பெழுத்துக்கள் போட்டு முதல் எழுத்துக்கள் தவிர்ந்த உயிர்மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் தவிர்ந்த உயிர்மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் தவிர்ந்த உயிர்மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ஆயுத எழுத்தும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தமக்குரிய மாத்திரையில் நின்றும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தமக்குரிய மாத்திரையில் நின்றும் நீண்டு அல்லது குறுகி ஒலிக்குமாயின் மாத்திரையில் நின்றும் நீண்டு அல்லது குறுகி ஒலிக்குமாயின் அவை சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. நீண்டு அல்லது குறுகி ஒலிக்குமாயின் அவை சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. நீண்டு அல்லது குறுகி ஒலிக்குமாயின் அவை சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன.
சார்பெழுத்துக்கள் எனப்படுகின்றன. நன்னூலார் இவற்றை 10 என கூறுகின்றார். நன்னூலார் இவற்றை 10 என கூறுகின்றார். ஓகே, இப்ப சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. முதலாவது கேள்வி என்னென்றால், தமிழில் உள்ள சார்பெழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை. மெயினாத்து நீக்குது 10 10 10 அது நன்னூலார் சென்ன 10 இருக்குன்னு சொல்லி நாங்க ஸ்பெஷலா பாக்குற 10. சரியா? சும்மா பொதுவா தமிழ்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்துகள் 30. அதே போல தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்துகள் எத்தனைக்குது? இந்த கேள்வி வருது, மெயினா வருது. எல்லாரும் 10ன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்துகள் 363. சாரி 369. ஓகே, ஒருத்தர் ஆன்சர் அனுப்பிக்கீங்க. வெரி குட். இத மார்க் பண்ணிக்கோங்க எல்லாரும். 369 அனுப்பின யாரோ. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழில் உள்ள ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் தெரிஞ்சவங்க. தமிழில் உள்ள ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை. இது எல்லாமே பேப்பர் கிளாஸ்ல ஃபுல்லா தருவேன். தமிழ்ல இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து. தெரிஞ்சவங்க கட்டாயம் இதை எழுதிக்கோங்க. 1-2 கேள்விகள் போடலாம். தமிழ்ல இருக்கக்கூடிய ஒற்றெழுத்துக்கள் 19 இருக்குது. 19. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர்மை குறில் எழுத்துகளின் எண்ணிக்கை. அதாவது இது கணக்கா செஞ்சு பார்த்தால் பார்ப்போம். அதாவது இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய எஸ்ஸா, வெரி குட். அதாவது இது இப்படித்தான் வருது. அந்த 90 எப்படி வருதுன்னு சொன்னால், இப்ப தமிழ்ல ஈக்கக்கூடிய இருமை எழுத்துகள் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தாத்தான் என்ன? உயிர்மெய் எழுத்து. அப்ப உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்துதான் உயிர்மெய்யா மாறிக்குது. இப்ப 12 உயிரெழுத்தும் 18 மெய் எழுத்தும் சேர்ந்தா 2 பெருக்கினா எத்தனை வரும்? 216. அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த உயிர்மெய் எழுத்துகள் 216. அதுலதான் பாக்குற இது உயிர்மெய் எழுத்துகள் தான் 216 மொத்தம். அப்ப அதுலயும் இருக்கக்கூடிய உயிர்மெய் குறில் எத்தனை, உயிர்மெய் நெடில் எத்தனைன்னு பாக்குற எப்படின்னு சொன்னால், 18 5ஆல பெருக்கினோம் என்றால் உயிர்மெய் குறில். என்றால் குறில் எழுத்து 5 இருக்குது. அதனால 18 5ஆல பெருக்கினா 90. அதுதான் உயிர்மெய் குறில்ட அளவு. அதே மாதிரி அடுத்தது 18 7ஆல பெருக்கினோம் என்றால் உயிர்மெய் நெடில் அளவு வருது 126. சோ 2ஐயும் கூட்டுங்க 216 வரும். கிளியரா? இப்படிதான் பாக்குற. அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துகள் 216, தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் குறில் 90, தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் நெடில் எழுத்து 126. அடுத்த கொஸ்டின். தமிழ்ல இருக்கக்கூடிய இடையின உயிர்மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை.
தமிழ்ல இருக்கக்கூடிய இடையின உயிர்மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை? இப்ப நீங்க பார்க்கணும் இடையினம் எத்தனைக்குது? 144 எத்தனை? 144 இல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய இடையின உயிர்மெய் எழுத்து. எஸ், வெரி குட். அபியண்டிக்கிறவங்க சென்ட் பண்ணிக்காங்க. முன்னையும் ஆன்சர் போட்டுன்னு 72. அதாவது உயிர்மெயும் இடையின எழுத்துன்னு பார்க்கணும். ஓகே, அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு தந்த மாதிரி, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துகள் 216. இந்த கேள்விகள் வந்து வர்றது. சோ இந்த நிறைய பேர் இந்த சார்பெழுத்துகள் வந்து 10 மட்டும்தான் தெரியும். 369 இருக்கிற விஷயம் தெரியா. அடுத்தது வந்து ஐகார குறுக்கத்தின் எண்ணிக்கை தெரிஞ்சவங்க? ஐகார குறுக்கத்தின் எண்ணிக்கை 3. வெரி குட். 3. ஓகே. குற்றியலிகரத்தின் எண்ணிக்கை, குற்றியலிகரம் தெரிஞ்சவங்க? குற்றியலிகரம் வேற, குற்றியலுகரம் வேற. எஸ், 37. குற்றியலிகரத்தின் எண்ணிக்கை 37. அதே மாதிரி குற்றியலுகரமாயிருந்தாலும் சரி, குற்றியலிகரமாயிருந்தாலும் சரி, அதிட மாத்திரை வந்து அரை மாத்திரை. குற்றியலுகரமாயிருந்தாலும் சரி, குற்றியலிகரமாயிருந்தாலும் சரி, அதுக்குரிய மாத்திரை அரை மாத்திரை. அதே மாதிரி ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கத்துக்குரிய மாத்திரை 1. ஐகார குறுக்கத்துக்கும் 1 ஔகார குறுக்கத்துக்கும் 1 மாத்திரை. அதே மாதிரி மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதெல்லாம் மாத்திரை வந்து 4. ஓகே. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் இந்த முற்றியலுகரத்துக்குரிய மாத்திரை 1. முற்றியலுகரத்துக்குரிய மாத்திரை 1. அதே மாதிரி ஆயுத எழுத்து மெய் எழுத்துகளோட மாத்திரை அரை. ஆயுத எழுத்து மெய் எழுத்துக்களோட மாத்திரை அரை. முற்றியலுகரத்துக்கு மாத்திரை 1. கூ அல்ல மூ. முற்றியலுகரம் 1. பின்ன மாத்திரை அளவு பத்தின விஷயங்கள் வந்து நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்துக்களின் வகை என்று கேட்டாதான் எத்தனை வரும்? 10. விளங்கினா? கேள்வியோட டிஃபரண்ட் விளங்கினா? கேள்வி வந்து இப்ப 2 மாதிரி வருது. அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்துகள் எத்தனை என்று கேட்டால் 369. தமிழ்ல இருக்கக்கூடிய சார்பெழுத்துக்களின் வகை என்று கேட்டால் 10. ஓகே. நிறைய பேரும் படிச்ச விஷயங்கள் இன்றைக்கு ஒரு டவுட்ல இருந்த விஷயங்கள் இன்னைக்கு கிளியரா ஆகும் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது வந்து எழுதிக்கோங்க எல்லாரும். சார்பெழுத்துகள்ல இதுல வந்து முதலாவதா உயிர்மெய் எழுத்து பத்தி பார்ப்போமா? முதலாவது போட்டு உயிர்மெய் என்று ஹெடிங் போடு. உயிர்மெய். சார்பெழுத்துகளோட விளக்கம் எழுதினோம் என்றால் என்னக்குரிய விளக்கம். அதுக்கு அடுத்ததா இப்ப நாங்க ஒவ்வொரு சார்பெழுத்துகளோட வகையை பத்தியும் பார்ப்போம். முதலாவதா உயிர்மெய் பத்தி பார்ப்போம். உயிர்மெய் என்று போட்டு எழுதுங்க. மெய் எழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து ஒலிப்பதை மெய் எழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து ஒலிப்பதை உயிர்மெய் எழுத்து என்கிறோம். மெய் எழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து ஒலிப்பதை உயிர்மெய் எழுத்து என்கிறோம்.
மெய் எழுத்துடன் உயிரெழுத்து சேர்ந்து ஒலிப்பதை உயிர்மெய் எழுத்து என்கிறோம். போட்டு அடுத்ததா எழுதுங்க. 18 மெய்யுடனும் 12 உயிர்களும் சேரும். 18 மெய்யுடனும் 12 உயிர்களும் சேரும். அவற்றுக்கு தனியான வரி வடிவம் உண்டு. அவற்றுக்கு தனியான வரி வடிவம் உண்டு. அவற்றுக்கு தனியான வரி வடிவம் உண்டு. இக் சஹ அன்னு வந்தா க அன்னு வரும். அதான் உயிர்மெய் எழுத்து. அதாவது பாருங்க, இத ஃபுல்லா அழிச்சு செஞ்சு காட்டுறேன். இப்படித்தான் இது பாக்குற. அதாவது உயிரெழுத்தொண்டு சொல்லுங்க ஒருத்தர். சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச உயிரெழுத்தொண்டு. குயிக்கா சொல்லணும். ஆவண்டு சொல்லுங்க. ஆ இ என்ன எது உயிரெழுத்தொண்டு சொல்லுங்க குயிக்கா. இ. சரி, மெய் எழுத்தொண்டு சொல்லுங்க. இக். இக். ரெண்டும் சேர்ந்தால் எப்படி வரும்? கி. கி. இது எந்த எழுத்து? உயிர்மெய் உயிர்மெய் எழுத்து. ஓகே, கிளியரா? அதே மாதிரிதான் எந்த உயிரெழுத்து போட்டாலும் சரி, ஈ போட்ட மாதிரி இங்க ஆ போடுங்க. ஆவும் இக்கும். அப்ப க. அப்படித்தான் உயிர்மெய் எழுத்து வர. உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தாதான் உயிர்மெய் எழுத்து. அப்ப மெயினா 18 மெய் எழுத்தோட 12 உயிரும் சேரும். நீங்க எல்லா எழுத்தையும் போட்டு போட்டு பாருங்க, சேர்ந்து ஒரு சொல் வரும். 18 மெய் எழுத்துகள் இருக்குது, அதோட 12 உயிரையும் போட்டு 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 பாருங்க, வரும் ஒரு எழுத்து. அது உயிர்மெய் எழுத்தா இருக்கும். ஓகே, அப்ப உதாரணமா எழுதுங்க. இக் ஷஹ அ சமன் க அன்னு போட்டு 12 தர 18 சமன் 216. 18 தர 5 சமன் 90. 90 என்ன? உயிர் மெய் குறில். அடுத்தது 18 தர 7 சமன் 126. அது உயிர்மெய் நெடில். இப்படி எழுதுங்க. அதுக்கு அடுத்ததா 12 தர 18 சமன் 216. அதுதான் 216 தான் உயிர்மெய் எழுத்துகள். உயிர்மெய் எழுத்துகள் எத்தனைன்னு கேட்டால் 216. அல்லது உயிர்மெய் குறில் எழுத்துகள் எத்தனைன்னு கேட்டால் 90. அதுதான் 18 தர 5 சமன் 90. 18 தர 7 சமன் 126 உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். 18 தர 7 சமன் 126 போட்டு பிராக்கெட்ல உயிர்மெய் நெடில். உயிர்மெய் நெடில். ஓகே, அதுக்கு அடுத்ததா எழுதுங்க. உயிரெழுத்துக்கு ஏற்பவே அதன் மாத்திரை அளவு காணப்படும். அதாவது இப்ப உயிரெழுத்துகள்ல நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை ஆகும். இல்லைங்கதா? உயிரெழுத்து குறில் எழுத்தா இருந்தால் இடத்துல 1 மாத்திரை தான் வரும். சோ அதை விடத்துல நல்ல கிளியரா விளங்கிருக்கணும். அதாவது என்னென்றால் இந்த உயிர்மெய் எழுத்துல உயிரெழுத்துக்கு ஏற்பதான் அதோட மாத்திரை அளவு கணிக்கப்படுது. அதாவது அதுல உயிரெழுத்து குறிலாக இருந்தால், அதாவது அ இ ஓ அப்படின்னு இருந்தால் அதோட அளவு மாத்திரை ஒண்டாத்தான் நிற்கும். அதே மாதிரி அது நெடில் எழுத்தாக வந்தால், உயிரெழுத்து நெடில் எழுத்தாக வந்தால், அதாவது ஆ இ ஓ அப்படி நெடிலாக வந்தால் மாத்திரை அளவு 2ஆக மாறும். எழுதுங்க. உயிரெழுத்துக்கு ஏற்பவே அதன் மாத்திரை அளவு காணப்படும். உயிரெழுத்துக்கு ஏற்பவே அதன் மாத்திரை அளவு காணப்படும். இக் ஷஹ அ சமன்
1 மாத்திரை. ik සහ a සමන් 2 மாத்திரை. ஓகே சரி, இப்ப இதோட வந்து நாங்க கிளாஸ முடிப்போம். என்ன சரி டவுட் கேட்கிறவங்களுக்கு கேட்கலாம். படிக்கிறது பத்தி இல்லைன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்ப டைம் இருக்கு. ஓ, கிளாஸ் டைம் என்னென்றால் இலக்கணத்துக்குரிய கிளாஸ் டைம் வந்து நைட் 8 மணிக்கு தான். மண்டே டு ஃப்ரைடே 8 to 9 கிளாஸ் டைம் நடக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து நாளைக்கு 2வது இலக்கண கிளாஸ் நடக்கும். அதுக்கு வந்து நீங்க மொத்தமா டோட்டல் வந்து பே பண்ணணும். 2200 பே பண்ணினால் இந்த 3 மந்த்லயும் ஜாயின் பண்ணலாம் ஃபுல்லா. அடுத்தது வந்து கம்பராமாயண செஷன் கேட்டிருந்தீங்க. கம்பராமாயண செஷன் வந்து எப்படின்றால் அது வந்து இப்ப 6வது கிளாஸ் இந்த நைட் 10 மணிக்கு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீயா வச்சேன். அது ஒரு கிளாஸ் தான் ஃப்ரீ, இந்த கிளாஸ் ஃப்ரீ இல்லை. அது வந்து ஃபுல்லா 3 மந்த்துக்கும் 2000 தான் பே பண்ணணும். ஃபுல்லா அதை வந்து படிக்கலாம். அதை ஃபுல்லா முடிப்பேன். இப்ப 15 பாடல் முடிச்சிட்டேன் 5 கிளாஸ்ல. ஸோ மற்ற கிளாஸஸும் கூடையா டைம் எடுத்து சரி நான் முடிப்பேன். அதே மாதிரி பகுதி 2 கொஸ்டின்ஸ், பகுதி 1 கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் மாதிரி தான் அது கொண்டு போறேன். அப்படி வந்து நீங்க படிக்கிறது இந்த இப்ப 6 மந்த்துக்கு அவங்களோட படிக்கிறது அப்படின்னு இல்ல. நீங்க படிக்கிற விஷயங்களை வந்து ஷார்ட்டா அதுக்குள்ள மாதிரி டைம் டேபிள் கிரியேட் பண்ணிடுவோம். அப்படி சிலபஸை வந்து நாங்க போட்டுக்கொண்டு அதுக்கு வந்து டைம் அவத்துக்குள்ள மாதிரி செட் பண்ணி போட்டு ஒவ்வொரு நாளும் படிச்சோம் என்றால் குயிக்கா படிச்சு முடிக்கலாம். நான் அப்படிதான் இந்த கிளாஸ்ல வந்து ஆல்ரெடி வாரவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல வந்து மெயினா அப்படிதான் போகுது. எல்லா சிலபஸும் கவர் பண்ணுவேன். அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல எல்லா சிலபஸும் கவர் பண்ணுவேன். அது போன நெக்ஸ்ட் அதுக்கு முந்தின வீக் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதோட ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூவா அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளலும். அது வந்து மந்த் ஃபீஸ் 1500 பே பண்ணணும். உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். அது வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து கிளாஸ் நடக்கும். ஃப்ரைடே 2 கிளாஸ், சாட்டர்டே 2, சண்டே 2 கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி ஈவினிங் 5 மணிக்கு கொண்டு நைட் 9:30 டைமுக்கு கொண்டு. அதுல வந்து மெயினா எல்லா சிலபஸ் கொண்டு போவேன். சிலப்பதிகாரம் முடிச்சிட்டோம், பல்லவர் காலத்துல கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த வீக்ல வந்து சிறுகதை ஒன்று ஃபுல்லா பார்க்க இருக்கிறேன். அதுல வந்து கேள்வி விட செய்யற மாதிரி தான் போ. ஓகே, அப்ப நான் கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்றேனா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.